200 கிராம் அளவுக்கு உளுந்து வந்து எடுத்துக்கிட்டு நல்லா இந்த மாதிரி வறுத்துக்கோங்க. ஸ்லோ ஃப்ளேமில் வறுத்து எடுத்துக்கலாம். கலர் மாறக்கூடாது, வாசனை வர்ற அளவுக்கு மட்டும் வறுத்துக்கோங்க. ஒரு 3 நிமிஷம் ஆகும். நல்லா வறுத்ததுக்கப்புறம் ஒரு தட்டில் வந்து இந்த மாதிரி நல்லா பரத்திட்டு ஆற வச்சுருங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கிடலாம். இப்போ வந்து இது வந்து ரேஷன் பச்சரிசி கழுவி காய வச்சு மிஷினில் திரித்து வச்சுருக்கிறேன். இதுதான் எங்கள் வீட்டில் இடியாப்பத்துக்கு யூஸ் பண்ணுறது தான். இல்லை நீங்கள் கடையில் வாங்குகிற பச்சரிசி மாவு, இடியாப்ப மாவு இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கிடலாம். நான் இன்றைக்கி 4 உலக்கு பச்சரிசி மாவு எடுத்துகிட்டு நல்லா சலித்து எடுத்துக்கிறேன். உளுந்து நம்ம என்ன தான் அந்த உலக்கில் வந்து நம்ம அளந்து எடுத்துருந்தாலுமே உளுந்து வந்து நம்ம அந்த மாவில் தான் நம்ம அளவு கரெக்டாக வரும். ஸோ நம்ம 1 கப் உளுந்து எடுத்தோம்னா நீங்கள் அதை ஃபைனாக நல்லா அரைக்கும் போது உங்களுக்கு 1.5 கப் அளவுக்கு வரும். ஸோ இப்போ நீங்கள் வந்து எந்த கப் எடுக்கீங்களோ அதே கப்புக்கு 4 கப் அரிசி மாவுக்கு 1 கப்பு உளுந்த மாவு சேருங்க. இது உங்களுக்கு கரெக்டாக வரும். நம்ம தோசைக்கு அரைப்போம்ல, இட்லி தோசைக்கு 4 கப் அரிசிக்கு 1 கப்பு உளுந்து போடுவோம்ல, அதே கான்செப்டு தான். ஸோ உளுந்து மாவையும் நல்லா சலித்து எடுத்துக்கோங்க. ஏன்னா எவ்வளோ தூரம் சலிக்கிறோமோ அப்போ தான் உங்களுக்கு முறுக்கு வந்து நல்லா ஸ்மூத்தாக வரும். அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் போல் எள்ளு சேர்த்துக்கலாம். அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க, பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு முதல்ல கை வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த நல்லா இங்கே பாருங்கள், இந்த முறுக்கு மாவு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இந்த மாவை வந்து நீங்கள் ஒரு 3 மாதம் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு லார்ஜ் குவான்டிட்டி ரெடி பண்ணிங்கன்னா ஸ்டோர் பண்ணி அப்பப்போ உங்களுக்கு தேவையான அளவு செய்துக்கலாம். இன்றைக்கி நான் வந்து எனக்கு தேவையான அளவு மாவு இதிலேருந்து நான் எடுத்துக்கிட்டு இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துருக்குறேன். இது பட்டர் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா ரூம் டெம்பரேச்சர் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நல்லா சாஃப்ட் பட்டரை சேர்த்து இந்த மாதிரி எல்லா மாவுலையும் நல்லா அழுத்தி பிணைஞ்சி விடுங்க. நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் இது வந்து கை பொறுக்கிற சூட்டு இருக்கணும். இந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சு விடுங்க. ஒரேடியாகவும் சேர்த்துறாதீங்க. தண்ணி வந்து லேஸ் சூடாக இருந்தால் தான் முறுக்கு நல்லா வரும். ஒவ்வொரு மாவு பொறுத்து உங்களுக்கு தண்ணி அளவு மாறும். எனக்கு இன்றைக்கி வந்து ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சு. இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக ரெடி பண்ணிக்கோங்க. நம்ம இடியாப்பத்துக்கு பனைவோம்ல, அதே கான்செப்ட் தான். அதே கன்சிஸ்டன்சிக்கு ரெடி பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இதுதான் தேன் குழல் அச்சு. இந்த 3 ஹோல் இருக்கிற இந்த அச்சு எடுத்து அதில் இந்த மாவை வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஈஸியாக உங்களுக்கு புளிகிறதுக்கு வரும். நான் சொன்ன அளவில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். டைரெக்டாக எண்ணெயில் வந்து நம்மளால் புளிஞ்சிறதுக்கு கஷ்டமாக இருக்கும்ல, அதனால் ஒரு தட்டு இல்லை இந்த மாதிரி கண்ணாப்பா கரண்டியில் வந்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு எந்த ஷேப்பில் வருமோ அந்த அளவுக்கு நீங்கள் புளிஞ்சு விட்டுருங்க. அந்த எட்ஜை மட்டும் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிடுங்க, இல்லாட்டி எண்ணெயில் போடும்போது அது வந்து உலஞ்சி வந்துடும். மெதுவாக எண்ணெயில் இறக்கி விடுங்க. போட்ட உடனே அதை வந்து கிளறக்கூடாது. ஒரு நிமிஷம் ஆகட்டும். இங்கே பாருங்கள், ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கம் பெரட்டி போட்டுக்கலாம். இந்த பபுள்ஸ் இந்த மாதிரி நல்லா அடங்கி வரும். அப்போ தான் முறுக்கு வெந்துட்டுன்னு அர்த்தம். அடுப்பை வந்து நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் முறுக்கு சுடணும். இல்லை வெளியில் மட்டும் தான் வெந்திருக்கும், உள் பக்கம் வேகாமல் ஆகிடும். முறுக்கு வந்து நீங்கள் அதிகமாக சுற்றுனீங்கன்னா உங்களுக்கு முறுக்கு வேகாது. அதனால் ஒரு 2 தடவை சுற்றினா போதும். உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப்பில் வேணுமோ நீங்கள் சுட்டுக்கலாம். முறுக்கு ஷேப்பாக முக்கியம், நமக்கு டேஸ்ட்டு தானங்க முக்கியம். அதனால் நமக்கு முறுக்கு உலையாமல் வருதா, இங்கே பாருங்கள், உலையாமல் அழகாக வருதா. அது நம்ம ப்ராக்டிஸ் பண்ண ஷேப் வந்து உங்களுக்கு அழகாக வர ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான், முறுக்கு பாருங்கள் சூப்பராக கோல்டன் ப்ரௌன் கலரில் ரெடி ஆயிடுச்சு. நல்ல மொறுன்னு அட்டகாசமாக முறுக்கு ரெடி ஆயிட்டு. மறக்காம இந்த தீபாவளிக்கு நீங்க கண்டிப்பா அந்த முறுக்கு ட்ரை பண்ணணும். இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். பாய்.